வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று மலச்சிக்கலுக்கான மூலிகை மருத்துவத்தில் தீர்வு, இல்லை சித்த மருந்துகள்லாம் இந்த மலச்சிக்கலுக்கு எப்படி பயன்படுகிறது, அதோட தீர்வுகள் அதெல்லாம் பற்றி இந்த சேனலில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மலச்சிக்கலுக்கு சித்த மருத்துவத்தில் முழுமையாக தீர்வு தர முடியும். இந்த மலச்சிக்கல் எதனாலலாம் வருது அப்படின்னா, இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த மலச்சிக்கல் காணப்படும். அது குழந்தைகள்னு பார்த்தா அவங்களுக்கு போதிய அளவு நார்ச்சத்துக்கள் உணவில் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு முக்கிய காரணங்களாகும். போதிய நீர் அருந்தாமை, உடற்பயிற்சியின்மை ஆகியவெல்லாம் இந்த மலச்சிக்கலுக்கு காரணமாக அமைகின்றது. அதாவது சிறு குழந்தைகளிலிருந்து நார்ச்சத்து உணவுகளை ஊக்குவிக்க வேண்டும். அதுபோல் பெரியவர்கள், வயதானவர்களுக்கு உடலோட இயக்கங்கள் குறைந்து காணப்படும். இந்த அலை இயக்கம் உணவு பொருட்களெல்லாம் கீழ் நோக்கி தள்ளப்படும். அந்த தேவையற்ற அந்த உணவு துகள்கள்லாம் அலை இயக்கத்தின் மூலம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு போய் வர வேண்டும். அது அந்த இயக்கங்கள் பாதிக்கப்படும் பெரியவர்களுக்கு. அவர்களுக்கு சித்த மருந்துகளாக நல்ல நன்மை செய்யக்கூடிய சித்த மருந்துகள் காணப்படுகின்றது. அது மூலிகை மருந்துகள் அந்த மலச்சிக்கலுக்கு பெருந்துணை புரிகின்றது. அதில் நம்ம முக்கியமானது மூலிகைகள் பார்த்தா கடுக்காய், திரிபலா, நிலாவரை சூரணம், இதெல்லாம் ஒரு மிகுந்த நன்மை பயக்கும். தேவைப்படுவோர் ஒரு ஆலோசனை ஒரு தகுந்த ஆலோசனையில் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான மருந்துகள் மலச்சிக்கலுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வாட்ஸ்அப்பிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையில் மலச்சிக்கலுக்கான ஒரு நல்ல மருந்து, ஒரு பாதுகாப்பான மூலிகை மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். மலச்சிக்கலுக்கு விளக்கெண்ணெய் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது. அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து கொடுத்தாலும் அவர்களுக்கும் இது மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீரும். அதுபோல் பெரியவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் பெண்களுக்கும் விளக்கெண்ணெய், தூய விளக்கெண்ணெய் ஒரு நல்ல ஒரு தீர்வு தரும். பெரியவர்கள்னு எடுத்துக்கிட்டால் நிலாவரை சூரணம், அதெல்லாம் மிகுந்த நன்மை பயக்கும். அதாவது உலர் திராட்சை, கருப்பு திராட்சை, அதெல்லாம் ஊற வைத்து அந்த குடிநீரையும் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். மிக முக்கியமாக என்ன செய்யணும்னா, அதிக அளவு நீர் அருந்த வேண்டும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியெல்லாம் மிகுந்த நன்மை.